என்ன எப்ப பார்த்தாலும் வந்து திட்டிக்கிட்டே இருக்கிற டீச்சர்லாம் அவங்க ஒரு டீச்சர். ஆனா அவங்க வாயில தான் நல்ல வார்த்தை வந்தது, எனக்கு என்னை வழிபடுத்துகின்ற வார்த்தை வந்தது. இந்த டீச்சர்ஸ் இருக்காங்களே, சில பேருக்கு சில டீச்சர்ஸ்க்கு சில பேரை பிடிக்காது, உண்மைதான். நான் ஃபர்ஸ்ட் வந்தேங்க ஓடி ரிலேல, என் கையை தட்டி விட்டுருச்சுங்க அந்த அம்மா. பக்கத்துல வந்த புள்ள கையை பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட்டுங்குது. நான் போய் நின்று வேர்க்க, மிஸ் மீ மிஸ், இங்கிலீஷ் தெரியாதுல்ல, மிஸ் மீ மிஸ், யூ நோ த மீனிங் ஆஃப் மீ, கெட் லாஸ்ட். யூ கேன் நெவர் பி த ஃபர்ஸ்ட் பர்சன், யூ ஆல்வேஸ் வில் பி த செகண்ட் அப்படின்ட்டு போனாங்க பார். எங்க வந்து வந்துச்சுன்னு கோவம் தெரியல எனக்கு அந்த சொல்லுக்கு. நான் மீசப்பேட்டக்காரி, ரொம்ப கோவம் வந்துருச்சுங்க. இங்க இருக்குதுங்க சொல்லு, ஆனா சொல்லலையே, சொல்ல மாட்டேங்க, சொல்லக்கூடாது, சொன்னா தோத்துருவோம். நான் ஜெயிக்க பிறந்த குழந்தை, நான் எப்படி ஜெயிச்சேன் பாரு. எந்த வாய் சொல்லுச்சு? நோ, யூ கேன் நாட் பி த ஃபர்ஸ்ட், யூ ஆல்வேஸ் வில் பி த செகண்ட். இந்த வாயை மட்டும் பார்த்துக்கிட்டேன். வா, இந்த வாயில தானே சொன்னேன், செய்யறேன் பார். நேரா த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங், பெரிய ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன், பயங்கரமா பிரசன்டேஷன் கொடுத்து ஸ்டேட் லெவல் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்து கிளாஸ்ல எக்ஸாமினேஷன், ஐ மீன் பிரின்சிபல் ரூம்ல போய் உட்கார்றேன். பிரின்சிபல் செல்லம்மாள் மேடம், பர்வீன் வி ஆர் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ, ஸ்டேட் லெவல் கப், பெரிய கப். மண்டே நான் எப்பவுமே எங்க அம்மா கிட்ட தான் கொண்டு போவேன் கப்பை, ஏன்னா டீச்சர்ஸ்லால வெரி குட் அப்படி சொல்லு. எங்க அம்மா, என் ராசாத்தி நீ வாங்கிட்டியாடி செல்லமே அப்படின்னு இங்க இருந்து வருடமா அம்மாட்ட தான் ஃபர்ஸ்ட் காட்டுவேன். ஆனா இது எனக்கு தெரிஞ்சு அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்துனேன். மண்டே அசம்பிளில வந்து வாங்கிக்கோன்னு. சரி மேம், நான் மண்டே போனேன். பர்வீன் மண்டே நீ வந்துட்டேல்ல, அங்க வந்து மேம் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மேம். என்ன? இந்த கப்பை வந்து நான் கெமிஸ்ட்ரி மிஸ் கையால வாங்க விரும்புறேன் மேம். ஏன் அப்படின்னாங்க, நான் இந்த பிரைஸ் வாங்குறதுக்கு காரணமே அவங்க தான் மேம். ரியலி? ஓ லக்ஷ்மி மாமா கூப்பிடுங்க. வாட் லக்ஷ்மி, வாட் அ வண்டர்ஃபுல் ஸ்டூடெண்ட் யூ ஹேவ். யூ ஹேவ் ஷோன் அ கிரேட் path to your ward. Wow, very good Dr. Lakshmi, very good. யார்? செல்லம்மா. லக்ஷ்மி மாமுக்கு ஒண்ணுமே புரியல, கண்ணெல்லாம் கலங்குது. போயிட்டாங்க, அனௌன்ஸ் பண்றாங்க. அங்கிருந்து நடந்து வராங்க, அதே டக் 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 டக்னு மனசு சொல்லுது. கப்பை எடுத்து கையில கொடுத்துட்டு தோள்ல தட்டி இந்த வாயை பார்த்தேன். இந்த வாய் அழகான அந்த சிவப்பு வாய் சொல்லுது, யூ cannot be the first, always you will be the second அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை, I am really very proud of you பர்வீன் சுல்தானா. ஒருத்தங்களை எப்படி தெரியுமா ஜெயிக்கணும்? யாராவது ஒருத்தங்க, ஒரு டீச்சர் நம்மளை திட்டாங்கன்னா அவங்க வாயிலிருந்து பாராட்டு வாங்காம அந்த ஸ்கூல் வளாகத்தை விட்டு வெளியேறவே கூடாது என்று யார் ஒருவர் நினைக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். அதுதான் எக்ஸ்ட்ரா மார்க். நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய சில ரகசியங்களை மட்டும் சொல்லிட்டு உங்களுக்கு போறேன் குழந்தைங்க. இதை நான் பேசி இருக்கிறேன், ஆனால் இந்த பேச்சு என் குழந்தைகளுடைய மனதிலே ஏதோ ஒரு திரையை விளக்குகிறது என்று என் ஆன்மா சொல்லுகின்ற காரணத்தினால் சில விஷயங்களை சொல்றேன். எனக்கு கெமிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும் குழந்தைகளை, ரொம்ப பிடிக்கும். என்னன்னு தெரியல, அந்த கெமிஸ்ட்ரி டீச்சருக்கு என்ன பிடிக்காது. ஆனா எனக்கு கெமிஸ்ட்ரி மட்டும் இல்ல, கெமிஸ்ட்ரி டீச்சரையும் பிடிக்குங்க. அவ்வளோ அழகா இருப்பாங்க, பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க. நடந்து வந்தாலே அப்படி வருவாங்க. இங்கிலீஷ் அவ்வளோ அழகா பேசுவாங்க. ஆனா என்ன செய்வாங்கன்னா, என்னை பார்த்தாலே அவங்களுக்கு ஆகாதா, ஐ டோன்ட் நோ வை. நான் காம்படிஷன் போயிடுவேன், எக்ஸாமினேஷன்ல மட்டும் பாஸ் பண்ணிடுவேன். அவங்களுக்கு எப்பவுமே ஒரு டவுட், நான் படிப்பேன்றதே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்போல்லாம். நேரா வருவாங்க, நான் அவங்க வந்தாலே அவங்களுடைய கவனம் என் பக்கம் திரும்பணுங்கிறதுனால பேசுவேன், குடு குடு குடுன்னு பேசுவேன். அவங்க உடனே சுல்தானோ அப்படிம்பாங்களா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க அப்படி கூப்பிடுறது. அப்படிவாங்களா, இங்கெல்லாம் ரோஸ் ஆயிடுவாங்க.
அப்படியே பார்ப்பேன், என்ன பார்த்து சொல்லுவாங்க அப்படிம்பாங்க. நான் இங்க மனசுல ஏதோ சொல்றீங்கல்ல, சொல்லுங்களேன், ஏன் பேசுங்க பேசுங்க பேசுங்க, பேசாத அப்படி இங்க வரும் குரல். எனக்கு நான் சத்தம் போட்டு பேச மாட்டேன், அம்மா கிட்டே பேசாதவ பொழைக்க தெரியும் எனக்கு. அடி வாங்க மாட்டேன், கோடு கோடா இருக்கட்டும், பேச்சு பேச்சா இருக்கட்டும், இது வரைக்கும் அடி வாங்கினது கிடையாது. நான் இங்க இருக்கோம், யாரை பார்த்து பேசாதன்னு சொல்றேன். பேசுறதுக்கே பிறந்தவனா, என்ன பார்த்து பேசாதீங்க அப்படிங்கிறீங்க, என்ன சொல்லலாமா? இப்படி மனசுல வரும், பேசாத அப்படின்னு. நான் மறுபடியும் இப்படி திருப்பி திருப்பி சொல்றாங்க, பேசாத பேசாத. என் பக்கத்துல எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஃபேன்ஸ். ஒன்னு சொல்றேன், ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கோங்க, ஃபேன்ஸா இருக்காதீங்க. ஏன்னா நான் மட்டும் தான் பாஸ், அதுங்கெல்லாம் ஃபெயிலு. ஃபேனா இருக்கக்கூடாது யாருக்கும், ஃபேனா இருந்தா ஃபெயில் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், புரிஞ்சுக்கலாம். பேசாத அப்படின்னாங்களா, நான் இப்படி காதை குடைஞ்சிட்டு, சுல்தானா லுக் அட் மீ அப்படின்னாங்க. எஸ், ஐயோ பாக்குறேன் சொல்லுங்க அப்படின்ன உடனே, பேசாத கிளாஸ்ல பேசாத. சரி, இது நல்லா இருக்கு, இது நல்லா. எங்க பேசணுமோ அங்க பேசு, எங்க பேசக்கூடாதோ அங்க பேசாத. உட்காருனாங்க. எனக்கு அது பிடிச்சிருச்சிங்க. என் மடியில அந்த தாவணி தான் கட்டியிருப்பேன், மடி ஏந்தி அந்த சொல்ல அப்படியே வாங்கி வச்சுக்கிட்டேன். அங்க பேசுறத நிறுத்தன, இதோ கடவுள் இங்கே பேச வைத்துக் கொண்டிருக்கிறார். எங்க பேசணுமோ அங்க பேசணும், எங்க பேசக்கூடாது அங்க பேசக்கூடாது சொன்னாங்க டீச்சர். என்ன எப்ப பார்த்தாலும் வந்து திட்டிக்கிட்டே இருக்கிற டீச்சர்ல அவங்க ஒரு டீச்சர். ஆனா அவங்க வாயில தான் நல்ல வார்த்தை வந்தது, எனக்கு என்னை வழிபடுத்துகின்ற வார்த்தை வந்தது. இந்த டீச்சர்ஸ் இருக்காங்களே, சில பேருக்கு சில டீச்சர்ஸ்க்கு சில பேரை பிடிக்காது, உண்மைதான். நான் ஃபர்ஸ்ட் வந்தேங்க ஓடி ரிலேல, என் கையை தட்டி விட்டுருச்சுங்க அந்த அம்மா. பக்கத்துல வந்த புள்ள கையை பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட்டுங்க. நான் போய் நின்று வேர்க்க, மிஸ் மீ மிஸ், இங்கிலீஷ் தெரியாதுல்ல, மிஸ் மீ மிஸ், யூ நோ த மீனிங் ஆஃப் மீ, கெட் லாஸ்ட். யூ கேன் நெவர் பி த ஃபர்ஸ்ட் பர்சன், யூ ஆல்வேஸ் வில் பி த செகண்ட் அப்படின்ட்டு போனாங்க பார். எங்க வந்துச்சுன்னு கோவம் தெரியல எனக்கு அந்த சொல்லுக்கு. நான் மீசாப்பேட்டக்காரி, ரொம்ப கோவம் வந்துருச்சுங்க. இங்க இருக்குதுங்க சொல்லு, ஆனா சொல்லலையே, சொல்ல மாட்டேங்க, சொல்லக்கூடாது, சொன்னா தோத்துருவோம். நான் ஜெயிக்க பிறந்த குழந்தை, நான் எப்படி ஜெயிச்சேன் பாரு. எந்த வாய் சொல்லுச்சு, நோ யூ கேன் நாட் பி த ஃபர்ஸ்ட், யூ ஆல்வேஸ் வில் பி த செகண்ட். இந்த வாயை மட்டும் பார்த்துக்கிட்டேன். வா, இந்த வாயில தானே சொன்னேன், செய்யறேன். நேரா த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங், பெரிய ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன், பயங்கரமா பிரசன்டேஷன் கொடுத்து ஸ்டேட் லெவல் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்து கிளாஸ்ல எக்ஸாமினேஷன், ஐ மீன் பிரின்சிபல் ரூம்ல போய் உட்கார்றேன். பிரின்சிபல் செல்லம்மாள் மேடம், பர்வீன் we are very proud of you, ஸ்டேட் லெவல் கப், இவ்வளோ பெரிய கப். மண்டே நான் எப்பவுமே எங்க அம்மா கிட்ட தான் கொண்டு போவேன் கப்பை, ஏன்னா டீச்சர்ஸ்லால வெரி குட் அப்படி சொல்லி எங்க அம்மா, என் ராசாத்தி நீ வாங்கிட்டியாடி செல்லமே அப்படின்னு இங்க இருந்து வரணுமா, அம்மாட்ட தான் ஃபர்ஸ்ட் காட்டுவேன். ஆனா இது எனக்கு தெரிஞ்சு அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்துனேன். மண்டே அசம்பிளில வந்து வாங்கிக்கோன்னு. சரி மேம், நான் மண்டே போனேன். பர்வீன் மண்டே நீ வந்துட்டல்ல, அங்கே வந்து மேம் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மேம். என்ன? இந்த கப்பை வந்து நான் கெமிஸ்ட்ரி மிஸ் கையால் வாங்க விரும்புகிறேன் மேம். ஏன் அப்படின்னாங்க, நான் இந்த ப்ரைஸ் வாங்குறதுக்கு காரணமே அவங்க தான் மேம். ரியலி? ஓ லக்ஷ்மி மேம் கூப்பிடுங்க. வாட் லக்ஷ்மி, வாட் அ வண்டர்ஃபுல் ஸ்டூடெண்ட் யூ ஹேவ். You have shown a great path to your ward. Wow, very good Dr. Lakshmi, very good. யார்? செல்லம்மா. லக்ஷ்மி மாமுக்கு ஒண்ணுமே புரியல, கண்ணெல்லாம் கலங்குது. போயிட்டாங்க, அனௌன்ஸ் பண்றாங்க, அங்கிருந்து நடந்து வராங்க. அதே டக் 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 டக்னு மனசு சொல்லுது. கப்பை எடுத்து கையில கொடுத்துட்டு தோள்ல தட்டி இந்த வாயை பார்த்தேன்.
இந்த வாய், அழகான அந்த சிவப்பு வாய் சொல்லுது, யூ cannot be the first, always you will be the second அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை, I am really very proud of you பர்வீன் சுல்தானா. ஒருத்தங்களை எப்படி தெரியுமா ஜெயிக்கணும்? யாராவது ஒருத்தங்க, ஒரு டீச்சர் நம்மளை திட்டாங்கன்னா அவங்க வாயிலிருந்து பாராட்டு வாங்காம அந்த ஸ்கூல் வளாகத்தை விட்டு வெளியேறவே கூடாது என்று யார் ஒருவர் நினைக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். அதுதான் எக்ஸ்ட்ரா மார்க். தட் இஸ் கால்ட் எக்ஸ்ட்ரா மார்க். எவ்ரிதிங் a little more bend is யோகா குழந்தைகளே. a little more bend. நின்னுட்டே கால் பாதத்தை அப்படி கொஞ்சம் முட்டியை மடக்காம தொடணும், முடியவே முடியாது. little more bend தொட்டுறலாம். சின்ன சின்னதா ஒரு விஷயங்களை வாழ்க்கையை சந்திப்பது, பாசிட்டிவ் ரீதியாக சந்திப்பது, என்னுடைய மதிப்பெண், என்னுடைய வாழ்க்கை, நான் வாழ்வதற்காகத்தான் நான் பிறந்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை நான் தான் நிர்ணயிப்பேன், நான் ஜெயிக்க பிறந்தவன் சொல்லிக்கிட்டே இரு. நான் ஒரு கதை சொல்லியிருக்கேன், அது எல்லா யூடியூப் சேனல்லையும் வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஒரு ஈய பத்தி ஒரு கதை சொல்லியிருப்பேன். ஒரு ஈ வந்து, அம்மா வந்து ஒரு ஈ கிட்ட சொல்லிச்சான், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், முக்கியமா adolescent girls, please listen to me. This is the time, my dear children. This is the time to listen. This is the time to awake. This is the time to be aware. This is the time to speak up. This is the time. Never be mum. உனக்கு ஒரு விஷயம் புரியலையா? புரியலனாலும் புரியுற வரைக்கும் விடாதேங்கற நானு. எதுக்கு விடுற? எதுக்கு விடுற? டீச்சர் மிரட்டுறாங்களா? விடாத, சொல்லி கொடுக்க சொல்லு. என்ன கிண்டல் பண்றியா? கிண்டல் பண்ணலாம் மிஸ், புரியல, சொல்லி கொடுங்க. 7th ஸ்டாண்டர்ட்லயே தெரிஞ்சுக்கணும், 11th ஸ்டாண்டர்ட் தெரியல சொல்லி கொடுங்க. அம்மா அப்பாவை கூட்டிட்டு வர சொல்லி கொடுங்க. எக்ஸாமினேஷன் ஹால்ல விட மாட்டாங்க, விடாத, சொல்லி கொடு. புரிஞ்சுக்கணும், நான் படிப்பதற்காக வந்திருக்கிறேன். புரிந்து கொள்ளாமல் இருக்கின்ற பொழுது மனம் தாழ்வு மனப்பான்மையால் நடுங்குகிறது. எனக்கு புரிந்து கொள்வதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுங்கள். நான் படிப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள் குழந்தைகளே. ஒரு கான்செப்ட புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்துல நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாரு, ஒரு புக்கை திருப்புறேன்னு வச்சுக்கோ, என் புக்கு பேசும், படிச்சிருவியோ அப்படிருவார். திருப்பி சொல்லு, ஏய் படிக்கத்தான் வந்திருக்கேன், என்ன புரியுமா? புரியும், வாய் மூடு, நீ பேசாத முதல்ல. நான் இப்படி புக்ஸ் கிட்ட பேசிட்டு உட்காந்துருக்கும் போது எங்க அம்மா பல நேரங்கள்ல மந்திரிச்சுலாம் விட்டுருக்காங்க. என்ன பேசுவேன், மேத்ஸ் பேசுங்க, ஃபார்முலா பேசும், அப்படி வந்து பேசும், இங்கிலீஷ் பேசும். ஏய் புரியாது. நான் புக்கை புரியாம மூடிட்டேன்னா புக்கு ஜெயிச்சுது, படிச்சு புரிஞ்சுக்கிட்டேன்னா புக்கை நான் ஜெயிச்சேன். இந்த உலகத்தில் என்னை ஜெயிக்கும் புத்தகம் உலகத்தில் இல்லவே இல்லை. புத்தகத்தை ஜெயிக்க பிறந்தவள் நான். படிச்சு புரிஞ்சுக்கிட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதானே. பாராட்டு வாங்கினா முடிஞ்சு. என்ன கஷ்டம் இருக்குது? என்ன ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவதை விட வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பது கேவலம். ஒரு முறை முட்டாள்னு பேர் வாங்கிக்கோ. திட்டுவாங்க, சொல்லி கொடுத்துருவாங்கல்ல. ஐயோ திட்டிடுவாங்க அந்த விஷயத்த தெரியாம முட்டாளாவே இருந்து சாவுறதை விட ஒரு வாட்டி திட்டி வாங்கி தெரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். Life is so simple, my dear children, but to understand the simplicity is not easy. Have confidence, have extra mark. ஒரு விஷயம் சொல்லவா? பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கு, ஆயத்தமாக இருங்கள். ஆயத்தமாக இருங்கள் என்ன அர்த்தம்? எல்லாரும் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட பார்க்க போகும்போது எல்லாரும் தீப்பந்தத்தோட போனாங்க. ஒரு சில புத்திசாலி கன்னிமார்கள் தான் எண்ணெயோடு போனாங்க. என்ன வருவதற்கு நேரமாச்சு, தீபம் அணைஞ்சது. புத்திசாலி கன்னிமார்கள் எண்ணெய் போட்டுக்கிட்டாங்க. புத்தி இல்லாத கன்னிமார்கள் அவங்க கிட்ட கேட்டாங்க, கொஞ்சம் நோட்ஸ் கூடன்ற மாதிரி. அவங்க என்கிட்ட இல்ல, அங்க இருக்குது, போய் வாங்கிக்கோனா. அவங்க போறதுக்குள்ள ஜீசஸ் கிரைஸ்ட் வந்துட்டார். உள்ள போய் கதவை மூடிக்கிட்டார் கோயில்ல. இவங்க தீப்பந்தத்தை ஏத்துக்கிட்டு ஓடி வந்து கதவை தட்டுறாங்க, தரங்கன்னு. உள்ள இருந்து ஜீசஸ் பேசுறார், யார் அது? நாங்கள் உங்களுக்காக காத்திருந்த கன்னிமார்கள், நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது. நான் வந்த பொழுது நீங்கள் இல்லை, நீங்கள் திரும்பி போகலாம். This is life. கூடுதல் ஆயத்தமாக இருங்கள். Stay alert, my dear children. Stay alert. வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு ஒரு வாய்ப்பை தான் தரும். You cannot stop the river twice. எப்பொழுது நதியில் நீ காலடி வைத்தாலும் அந்த காலில் தழுவுகின்ற நீர்
மறுபடியும் உன் கால்களை சந்திக்க போவதே இல்லை. அவ்வளவுதான், போயிடுச்சு. இதோ இன்னைக்கு டைம் என்ன, 7:35. இதோ நான் பேசி முடிக்கிறேன். பர்வீன் சுல்தானா வந்தாள், பேசி முடித்து விட்டாள். அவ்வளவுதான். இந்த டைம் மறுபடியும் வருமா? வராது. இன்னொரு முறை கூட்டம் வரும், இன்னொரு நாள் பர்வீன் வருவாள். ஆனால் 12th February at 6:30 வராது. Gone is gone. Just seize the day, seize the time. நம்முடைய வாழ்க்கையில் இந்த வினாடியை நான் எப்படி அதை சீஸ் செய்யறனோ அதை வைத்துத்தான் என் வாழ்க்கையின் வெற்றியும் தோல்வியும். நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், இந்த ஃபர்ஸ்ட் ரோல உட்கார்ந்து இருக்கிறவங்க, இந்த பெற்றோர்கள் எல்லாரும் வாழ்க்கையில் தவறே செய்யாதவர்களா? உனக்கு தெரியாது குழந்தை, நீ தலையாட்டாத. உனக்கு தெரியாது. தப்பு செய்தவர்கள் தான். இருந்தாலும் அவர்கள் தான் குருமார்கள், அவர்கள் தான் பெற்றோர்கள், அவர்கள் நமக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் தான். ஏன்னா ஒரு ரகசியம் இருக்கு, ஒரு ரகசியம். தவறு செய்கின்றவர்கள் தான் சாதனையாளர்கள், ஆனால் செய்த தவறை செய்ய மாட்டார்கள். நான் இன்னைக்கு ஒரு மந்திரத்தை உனக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன். சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பாத்துக்கோ. வெட்கப்படுவதற்கும் ஆபாசமான எண்ணங்களை சுமப்பதற்கும் ஒன்றும் வசதியானது இல்லை உலகம், வாழ்க்கை. எதுவாக இருந்தாலும், எந்த பிள்ளையாக இருந்தாலும், இதோ இந்த வினாடியிலிருந்து விட்டுடு. ஒரு இருந்துச்சு, அந்த விஷயத்த சொல்லிட்டு போறேன். ஒரு இருந்தது. அவங்க அம்மா சொன்னாங்க, கண்ணா உங்க அப்பா ஒரு இடத்துல இறந்து போனாரு, அந்த இடத்துக்கு மட்டும் போகாத. என்ன இடமா? ஒரு பளபளப்பான காகிதம் இருக்கும், அந்த பளபளப்பு காகிதத்துல மட்டும் உட்காந்துராத. ஓகேன்னு சொல்லிச்சு. அந்த தாயும் செத்து போச்சு. இந்த குட்டி இருக்குல்ல, அது பயந்து பயந்து அந்த ஃப்ரெண்ட்ஸோட சுற்றி சுற்றி விளையாடிட்டு இருக்கும்போது சில பசங்க அந்த பைக் வாங்கின பரப்பானுங்கல்ல, அப்படி ரைடு போகிறானுங்க. கூட இருக்கிற ஈலாம் ஃபுல் ரைடு போகும்போது அந்த ஒரு குப்பை இடத்த போய் சுற்றுறாங்க. சுற்றும் போது பளபளப்பாக காகிதம் இருக்கு. அது பார்த்த உடனே பயந்து நடுங்கி இந்த சின்ன ஈ உட்காந்துருச்சு. இந்த சில பேர் என்ன பண்ணாங்க, அது கூட இருக்கிறவங்க போயிட்டு நல்லா அப்படியே சுற்றி முடிச்சு அதில் போய் எப்படி வழுக்கி இழுக்கிட்டுலாம் வந்தானுங்க. இவன் பார்த்தான், ஒன்றுமே செய்யலையே அந்த காகிதம், எங்கள் அம்மா மட்டும் ஏன் இப்படி சொன்னாங்க? இவங்க அம்மாக்கள்லாம் சொல்ல மாட்டாங்களா? இவன் போய் மட்டும் பண்ணிட்டு வந்திருக்கான். பார்த்துக்கிட்டே இருந்து இவனும் என்ன பண்ணான், கொஞ்சம் நேரம் இவனோ இவளோ போனான் போயிட்டு. ஏன்னா பாய்ஸை மட்டும் குறை சொல்றது ஒன்றும் இல்லைங்க உலகத்தில். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தவறுகளையும் நாம் சரி செய்து கொள்வோம். அதனால சொல்றேன், எப்போ பார்த்தாலும் சில விஷயங்களுக்கு பாய்ஸை சொல்றது தப்பு. ஏன்னா எனக்கு வீட்டில் பையன்தான், ஆனால் நான் பாடம் நடத்துறதெல்லாம் பெண்கள். அந்த ஈ என்ன பண்ணுச்சு, நேரா போய் அந்த பளபளப்பு காகிதத்துல அப்படி உட்காந்துட்டு சறுக்கிட்டு வந்துச்சு. சூப்பரா இருந்ததுங்க, எக்ஸைட்டடா இருந்தது. ஐயோ இவ்வளவு சூப்பரா இருக்கிற ஒரு விஷயத்தையே அம்மா வேணாம்னு சொல்லும். மறுபடியும் போய் அப்படியே வழுக்கிட்டு அப்படியே போச்சுங்க பறந்து. பயங்கர பளபளப்பு, ஸ்மூத்னஸ் இப்படி இருக்குது, இது போய் வேணாம்னு சொல்லிருச்சேன்னு விளையாடி 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 களைச்சி போய் தெரியாம தூங்கிருச்சிங்க. அது எங்க தூங்குச்சுன்னா பளபளப்பு காகிதத்துல தூங்கிருச்சு. ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு களைப்பு போயிடுச்சு, எழுந்திருச்சு பறக்கணும்னு நினைக்குது. ஒரு இறக்க பளபளப்பு காகிதத்துல ஒட்டிக்குச்சு. இழுக்குது, வரலிங்க, யாருமே இல்லை சுத்தி. இழுக்குது வரல. நான் இங்க கதையை நிறுத்துறேன். 2 விஷயம் நடந்திருக்கும். ஒண்ணு அது அங்கேயே செத்து போயிருக்கும், இல்லைன்னா ஒரு ரெக்கையை இழந்திருக்கும். இது எது நடந்ததுன்னு நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, சில சந்தோஷங்கள் இல்லாமல் வாழ்க்கையை கடத்திவிட முடியும். பெரியவர்கள் சொல்வதை கேட்டு சில அபாயகரமான சந்தோஷங்களின் பக்கம் போகாமல் இருப்பது நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மை தரும். வேணாமா சொல்றாங்கன்னு வச்சுக்கோயே, இது செய்யாதம்மா, இந்த கொள்ளிக்கட்டைக்கு ஒரு டைம் வச்சுக்கோ. அது எப்படியே நம்ம வாழ்க்கையில சேர்ந்துருச்சு. ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேன், நீ என்னோட இருக்கிறியா? சொன்ன கேப்பியா? will you have digital fasting? டிஜிட்டல் ஃபாஸ்டிங்னா என்ன அர்த்தம்னா, போனை ஒரு குறிப்பிட்ட டைம் தொடாம இருக்கிறது. நல்ல பிள்ளைங்க. சில விஷயங்கள் இருக்கும்போது, என் பையன் அந்த போனை வச்சுக்கிட்டு 10ஆம் கிளாஸ்ல சொல்றான், ஒரு போன் வாங்கிட்டு, அது 4G அப்போ, அது 50,000 ரூபாய் ஏதோ வாங்கிட்டு போனோட சொல்றான், மீ ஃபார் மீ 50,000 ரூபாய். சோ வாட்?
உனக்கா? ஒய் நாட்? அட வெக்கங்கெட்டவனே, அது எப்படி உனக்கு வரும்? உனக்கு என்ன தகுதி இருக்கு 50,000 போனை வச்சுக்கிறதுக்கு? நீ சம்பாதிக்கிறியா? அம்மா தாயே தானே, எல்லாரையும் தான் சொல்ற. அம்மா தாயன்ற இருக்கும் போது சிம்பிளா இருக்கணும். நான் சொல்லிட்டேன் என் பையனை, நான் சம்பாதிக்கிற வரைக்கும் என் பேச்ச நீ கேட்கணும். நீ சம்பாதிக்க ஆரம்பிக்கிற அப்புறமா நான் உன் பேச்ச கேட்பேன். ஆனா நீ சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாவும் நான் சம்பாதிச்சுட்டே இருந்தேன்னா உன் பேச்ச கேட்க மாட்டேன். ஒரு சில மரியாதை, ஒரு சில சுயமரியாதை, ஒரு சில சந்தோஷங்கள் இல்லாமல் தவம் இருங்கள் குழந்தைகளை. வைராக்கியத்துடன் இருங்கள். வைராக்கியத்துடன் இருந்து ஒரு சின்ன லீப், ஒரு லிட்டில் பெண்ட் பண்ணி பண்ணி உன்னுடைய வாழ்க்கையை நீ அந்த பேப்பர்ல உன்னுடைய மார்க்ஸ், உன்னுடைய கேலிபர் இந்த உலகத்துக்கு சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், நீ ஜெயிச்சிட்ட. ஒரு விஷயத்த சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் குழந்தைகளே, நாம வாழ்க்கையில ஜெயிச்சாகணும். ஏன்னா நாம ஜெயிச்சா நம்ம வாழ்க்கை நாம விரும்புறதுபடி நடக்கும். நாம தோத்துட்டா எவனோ ஒருத்தன் விரும்புற வாழ்க்கையை நாம் வாழ வேண்டி வரும். அப்படி இல்லாமல் நம் வாழ்க்கையை நாமே வாழ வேண்டும். அதற்காக நாம் ஜெயித்தாக வேண்டும். அதற்காக சூழலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி, உங்களுடைய இந்த கொரோனாவிற்கு பிறகான இந்த என்ட்ரி இந்த பள்ளிக்கூடத்தில் உண்மையில் சொல்கிறேன், மனதால் வாழ்த்துகிறேன். உங்கள் அத்தனை வண்ண கனவுகளையும் நிறைவேற்றி நீங்கள் கொடிகட்டி பறந்து இந்த வானத்தின் முழுக்க முழுக்க இருக்கக்கூடிய இந்த உலகத்தை நீங்கள் ஆட்சி செய்யக்கூடிய அந்த